அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இக்கால கவிஞர்கள் என்ற தலைப்பில் கவியரசு கண்ணதாசனை காண்போம். இயற்பெயர் முத்தையா, பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. சிறுகுடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியை சார்ந்தவர். காலம் 1927 முதல் 1981 வரை 54 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த கவிஞர். இவரை அறிமுகம் செய்த பெருமை பார்த்திங்கன்னா திரைத்துறையில் கலைஞர் கருணாநிதியை சாரும். அவர் தான் முதலாக அறிமுகம் செய்கிறாரு. கண்ணன் என்ற நாடக ஆசிரியர் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை கண்ணதாசன் என மாற்றிக்கொண்டவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். புனைப்பெயர்கள்: காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி போன்ற புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் 7 தொகுதிகள் கவிதைகள் சொல்லப்படுகிறது. திரையிசை பாடல்கள் 5 தொகுதிகள். மாங்கனி, திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதிய முதற் காவியம் மாங்கனி என்பதாகும். தைப்பாவை, கவிதாஞ்சலி, கிழவன் சேதுபதி, அட்டனத்தி ஆதிமந்தி, காதல் காப்பியம், இயேசு காவியம், இறுதியாக எழுதிய நூல் இது ஒரு காப்பிய நூலாக கருதப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா கவசம் பக்தி பாடல் பாடியுள்ளார். நாவல்கள்: கள்ளக்குடி மாகாவியம், குமரி காண்டம், லெமூரியா காண்டத்தை பற்றியது, சேரமான் காதலி சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது, வேளங்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை, ராஜதண்டனை, இது எல்லாமே அவர் இயற்றிய நாவல்கள். உரைநடை நூல்கள் அப்படிங்கிறது உரைநடை நூல்களும் அவர் எழுதியிருக்காரு. அதை பார்க்கலாம். உரைநடை நூல்கள்: அர்த்தமுள்ள இந்து மதம், தத்துவ விளக்க நூல், ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, தத்துவ விசாரணை, வனவாசம், தன் வரலாற்று நூல்கள். இவர் நடத்திய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் என்பது. திரையிசை பாடல் மூலம் புகழ் பெற்றவர். இவர் இயற்றிய முதல் திரையிசை பாடல் கலங்காதிரு மனமே. படம் கண்ணியின் காதல். இறுதி பாடல் கண்ணே கலைமானே. படம் 3ஆம் பிறை. இவர் ஆசிரியராக இருந்த இதழ்கள் திருமகள், திரைஒளி, மேதாவி, தென்றல், திரை, முல்லை, கடிதம், கண்ணதாசன் கண்ட மாருதம் போன்றன. தமிழக அரசனுடைய ஆஸ்தான கவிஞராக விளங்கியவர். அது மட்டுமல்ல, பல திரையிசை பாடல்களை இலக்கியங்களில் இருந்து எடுத்து கையாண்டு அதற்கெல்லாம் திரையிசை பாடல்களாக தந்த பெருமை கவிஞர் கண்ணதாசனை சாரும். இவர் தத்துவ கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். மற்றும் திரையிசை பாடல்களில் ஓமைகளை அதிகமாகவும் இந்த இலக்கிய கருத்துக்களை அதிகமாகவும் கையாண்ட பெருமை கண்ணதாசனை சாரும் என்றால் அது மிகையன்று. புகழுரைகள்: தமிழக அரசின் அஸ்தான கவிஞராக இருந்தவர். பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக்கியவர். காதல் தத்துவம் பாடுவதில் வல்லவர். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா என்று சொன்னவர். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதா, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதா என்று ஜவஹர்லால் நேரு இறந்தபோது இப்படிப்பட்ட ஒரு கவிதையை அவர் கூறினார். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதா என்று கூறியவர் யார் என்றால் கவிஞர் கண்ணதாசன். அப்படிப்பட்டவர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாடியவர். இவர் இயற்றிய சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். தமிழக அரசினுடைய அரசைவை கவிஞராக விளங்கியவர். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் இயேசு காவியம் என்னும் நூலை எழுதியுள்ளார். அட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் இவரது நெடும் கவிதைகள். பல தொகுதிகளாக வெளிவந்த இவரது கண்ணதாசன் கவிதைகள். இவர் கம்பர், அம்பிகாவதி வரலாற்றை வைத்து படைத்த நாடகம் ராசதண்டனை, 1000 தீவு அங்கேற்கண்ணி,
வேளங்குடி திருவிழா இவரது நாவல்கள். சேரமான் காதலி சிறந்த வரலாற்று நாவல், சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. இவர் நடத்திய இதழ்கள் தென்றல், முல்லை, கண்ணதாசன், கடிதம், தமிழ்மலர். கடிதம், தமிழ்மலர் இது அடிஷனலாக சேர்ந்திருக்கு. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றவர் கண்ணதாசன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்றவர் கண்ணதாசன். நிழலாடும் கிண்ணமே, நீ உள்ளவரை என்னை நெருங்காது மரணமே என்றவர். வாழையடி வாழை ஒன்று மரணம், அது வந்தவுடன் தாய் விழுந்து மரணம் என்றவர். பார்த்தது கோடி பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவ பாடல். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான் என்று பாடியவர். அனுபவித்ததே தான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றார் என்று பாடியவர். நதி வரும் முன் மணல் வரும் முன், நலம் வளர்த்த தமிழனங்கே என்றவர் கண்ணதாசன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்றவர் கண்ணதாசன். பசுமை நிறைந்த நினைவுகளை பாடித் திரிந்த பறவைகளே என்று பாடியவர். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ என்றவர். வல்லான் பொருள் குவிக்கும் தனிமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் என்று பொதுவுடைமை பேசியவர். மாற்றம் எனது மானிட தத்துவம் என பாடியவர். இவர் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி என்பதை நாம் முன்பே பார்த்தோம். பட்டி தொட்டியெல்லாம் தனது திரைப்பாடல்கள் மூலம் பிரபலம் அடைந்தவர். பழந்தமிழ் இலக்கியத்தை தம் பாடல்களில் புகுத்தியவர். இவர் ஆசிரியராக இருந்த இதழ்கள் தென்றல், தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன் என்பதாகும். இவரே நடத்திய இதழ்கள் வேறு. இவரே நடத்திய இதழ்கள் என்பது தென்றல், கண்ணதாசன், திருமகள், திரை ஒளி என்பதாகும். இவர் ஆசிரியராக இருந்த இதழ்கள் கண்ணதாசனும் சாரும். இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுதிகளாக உள்ளன. அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கற்றை தொடர், இயேசு காவியம் என்னும் நூலும் சிறப்பு பெற்றவை. போற்றுவோர் போற்றட்டும், தன்னை தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொன்னவர். அடுத்ததாக அண்ணாமலை அரசர் இவருக்கு நினைவு பரிசு, அண்ணாமலை அரசருடைய நினைவு பரிசை பெற்றவர். மற்றும் இவருடைய இறுதி நாட்களில் தம்முடைய பாடல்கள் மூலமாக பெற்ற வருமானம் அனைத்தும் இழக்கப்பெற்று தம்முடைய உயிரை நீத்து கொண்டார். அப்படிப்பட்ட வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று சொல்லப்படக்கூடிய கவிஞர். அப்படிப்பட்ட கவிஞரை, சிறந்த கவிஞரை கண்டது பெருமையே. மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு கவிஞரை காண்போம். இவர் பார்த்திங்கன்னா 17/10/1984 இயற்கை எய்தினார். அண்ணாமலை அரசருடைய நினைவு பரிசு பெற்றவர். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு கவிஞரை காண்போம்.